போட்டு அந்த சாணி ஏடா எந்த சாணி போட்டு சொல்றேன் தெளிக்கிறாங்களா சாணம் தெளிப்பது சாணி போட்டு சாணி போட்டா சொல்லிக்கிறேன். என்ன நடக்குது? சாணி போடுறா ரெண்டு தூரம் போட்டு மொத்தம் ஜாப்தி ஏறிட்டு எல்லாம் நீ வந்த நேரம் வாலியா சொல்லிக்கிறேன் வாலியா சொல்லிக்கிறேன். ஒரு ஆளு பேசக்கூடாது, ஒரு ஆள் எழுந்து போகக்கூடாது, யார் எழுந்து போகக்கூடாது, ஒரு ஆளு யார் எழுந்து போகக்கூடாது, உக்காந்துக்கிற ஆள் படுக்கூடாது, பத்துக்கிற ஆள் எழுந்துக்கலாம். பணம் கொடுத்துட்டு தூங்கிட்டு போறதுக்கான நான் வந்துக்கிறேன் யாரும் தெரியாம பாத்துக்கிறாங்க. என்ன வேலை? அவனை யாரா கூப்பிட்டாங்க? பிடிக்காது யார் என்று விளக்கம் சொன்னா தெரியும். யாரு என்ன ஊரு மந்திரி என்ன மந்திரி? போய் போய் ஒரு முக்கருப்பாடு மந்திரியாரா இருக்கும். உக்கிரம் என்றால் உக்கிரம் பாதம் பான் என்றால் சூரியன் உக்கிரம் பாடு உக்கிரம் என்றால் கோபம் பான் என்றால் சூரியன் சூரியன் எப்படி ஜெகஜோதியா வருகிறாரோ சுட்டரிக்கிறாரோ அதை போல சுட்டரிப்பேன். அதுதான் உக்கிரமான மந்திரி. உக்கிர மந்திரி அப்புறம் முக்காடு மந்திரி அப்படி என்ன கேட்காது கேட்டுச்சு. அது உன்னை அடிக்கிறதுக்கும் அது கேட்கறதுக்கும் என்ன கேச்சு? அந்த குழந்தைய போட்டு போட்டு அடிக்கிறாரு. ஏது குழந்தை? அந்த குழந்தைய போட்டு போட்டு அடிக்கிறாரு. குழந்தை மடியில வச்சு வைக்கலாம். குழந்தை போட்டு போட்டு அடிக்கிறாரு. 26 வயசு
வயசாவது எனக்கு ஓட்டி மடி வைக்கிறாரு. ஆமாம் ஆமா. அந்த குழந்தைய போட்டு போட்டு அடிக்கிறாரு. அவன் மூஞ்சிலியம் அவன் மூஞ்சில கொல்லி கட்டி வச்சு வைக்கும். கொல்லி கட்ட சொன்ன மோசமானவன் என்ன பண்ணிடுவாரு? மோசமானவரு உன்ன பண்ணிடுவார். உக்கிரமன்றால் கோபம் கோபம் கோபத்தோடு இருப்பதால் உக்கிரமான மந்திரி வருகிறான் என்றால் எப்படி வருகிறார்? அந்த கண்ணாடி செலவாளை வருகிறான் என்றால் அனைவரும் கண்டு பலந்து ஓடுவார்கள். எல்லாம் அஞ்சு பயந்து வருவாங்க. அப்பேற்பட்ட கோபம் இருக்குது. நாட்டிலே ஆடவர் தான் பார்க்க முடியும். எல்லாம் ஆடவர் தான். பெண்கள் பார்க்க முடியாது. பெண்களா பார்க்க முடியாதுங்க. நான் ஒருவன் மட்டுமே அயல் நாடு சுத்தி வருவேன். அயல் நாடு சுத்தி வருவீங்க. வருவன் என்னென்ன நாட்டிலே எங்க என்னென்ன நடக்கிறது, என்னென்ன எப்படி நடக்குது அப்படின்னு அனைத்து சொல்லக்கூடிய கண்டது சொல்லக்கூடிய நான் ஒருவன் மட்டுமே. சிவனையா துதித்து வழிபாடு வருகிறோம். ஆனால் சாமர்த்தி தெரியுமா? சாமாஜிக்கு சாதான் தெரியும். இன்னும் யாருக்கு சாமாஜிக்கு கொண்டாடிக்காரனா? ஏன் சாமாஜியா கொண்டாடிக்காரனா? கொண்டாடிக்காரு காட்டுறதாடா ஒரு சாமாஜியம் கேட்டியா? இவன் கேட்கறது சரியா? அவர் என்ன சாமாஜி காட்ட தெரியா? இப்பதான் சொன்னேன், பெண்கள் பார்க்க முடியாது. எங்க நாட்டிலே பெண்கள் இருந்தது கிடையாது. இந்த குரூப் இப்பதான் வந்ததா? வந்துட்டாங்க. அதான் பாதி சாஞ்சி போச்சு, பாதிக்கு இருக்கட்டும், நல்லது. ஏன்னா அவன் தான் பிற்காலத்துக்கு எடுத்து செய்யக்கூடிய மகாபாரதம் எடுத்து செய்யக்கூடிய ஆளு இவங்க தான். அவன் பேரு குட்டி எடுத்து செய்வாங்க. ஏத்துக்கணடா, ஏன்னா அருமையா நடத்தக்கூடிய இடம் இந்த சுத்தி வச்சாருமே பார்க்க முடியாது. மகாபாரதம்னா ஏன்னா மக்கள் இங்க உட்காராமல எங்கேயுமே பார்க்க முடியாது. தூசில கூட தான் மகாபாரதம் நடத்துறோம். அங்க கூட மக்கள் பார்க்க முடியாது. அளவில்லாத மக்கள் இங்கதான் பார்க்கலாம். ஏன்னா செல்வம் பணமும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய இடம் இங்கதான். நான் ஒரே பாரதம் தான் அடிக்கிறேன். அப்பயே பார்த்தோம். நல்ல பசங்க இப்பதான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா நூற்றை கெடுத்ததான் நோய் மணல் குருதி. ஏன்னா 10 மூட்டை அரிசி இருந்தா கூட ஒரு மூட்டை அந்த கேர்கா அரிசி கொட்டினாங்க மொத்தம் கேர்கா தான் மூடுமா, மொத்தம் போயிடுது, ஒன்னுத்துக்கு உதவாது. அத போல இவங்களும் சொல்லல, இவங்க நல்ல பசங்க. இந்த ஊர்ல சொல்ல மாட்டாரு, உங்களை போய் சொல்றாரு, அவங்க ஊர் பக்கம் சொல்லிக்கிறேன். அங்க போய் சொல்லுவாரு.
டேய் நல்லது. ஏன்னா நீ துணை நீயே வினை நீயே. டேய் அதை விட அருமையான மக்கள் ஏன்னா கூத்து பாக்குற இடம்னா கலை ரசிக்க கூடிய இடம். இந்த கம்பெனி வந்தாலும் வந்தது இப்போ பாக்குறது கிடையாது. வேலை அப்போ 10 வருஷம் முன்ன சொல்லு நான். அது அப்பங்க 10 வருஷம் முன்ன ஆளு அவன் இன்னும் போய் சேரலன்றான். நீ சொல்றது பார்த்தா பாய ஆளு உன்ன இருக்கிறியே. எல்லாரும் அமிச்சுட்டு தான் நான் போகணும். ஆனா என் சாமாத்தியம் சொன்ன என்ன அப்படியே குடிச்சிருவேன். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் கடல் இருக்குங்க. கடல் ரெண்டா கட்டி அரிச்சிடுவேன். இவனை ஆச்சா என்னம்மா இவனை ஆச்சா என்ன தனத்திலாகுமா தான் பெற்ற செல்வம் குணத்திலாகுமா உன் குலாச்சாரம் பாய்க்கும். உன் என்ன எங்க பார்த்து பச்சா நான் கடல் சொன்ன சேஃப்டி கண்ணாடி இருக்காது. வீட்டுக்கு போக மாட்டேன். நெருப்பு கசகசா கசகடுவேன். யாரு பண்ணி யாரு பண்ணி மூதேவி ஆசாம் என்றால் குதிரை. குதிரை குதிரை மீது யார் வந்தால் யார்கிட்ட சொல்லுங்க. குதிரை மீது அமர்ந்து வந்தால் இந்த அகிலமெங்கும் உக்கிரமான மந்திரி வருகிறார் வருகிறார். உடலெல்லாம் நடுங்கும். அப்பேற்பட்ட மந்திரி எதனா குறை இருக்குமா? இந்த நாட்டிலே குறையில்லாமல் வருவார்கள். வருவார்கள். ஆனால் குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறார் மன்னர். அவருக்கு மந்திரியா இருக்கிறேன். நீ ஓடி ஓடி வருகிறாயே.
மந்திரியாரு வேலை சரியா செய்றீங்களா? வேலை வேலை சரியா செய்து வருகிறேன். ஏன் குறையில்லாமல் இவருக்கு என்ன வேலை? ஏன்னா என்னால் இந்த சிவனந்தாவரி பட்டணத்தை விடுத்து வெளியே போக முடியாது உன்னால. போக முடியாது இல்ல, பார்க்கக்கூடாது. என் நாட்டு நான் பார்க்கணும். ராஜாவோட பொறுப்புல பொறுப்பு பார்க்கணும். நம்ம வெளியே சுத்த முடியுமா? வெளியே போக முடியாது. ஆனா வெளியில சென்று பார்த்ததில்ல. என் மந்திரியாரு அது மட்டுமா? மன்னா உள்நாட்டு எனக்கு வேலையை உங்களை பார்த்தாங்க. வெளிநாட்டில் என்ன நடக்குது அனைத்து சொல்லுகிறேன். நம் நாட்டிலே ஏதாவது குறை இருந்தாலும் உன்னிடத்தில் சொல்லி வருகிறேன். குறையில்லாமல் பார்த்து கொண்டே வருகிறேன். என்ன குறை இருக்கிறதா? குறை என்பது கிடையாது. குறை என்பது இல்லை இல்லை. உன் மீது எனக்கு கோபமா இருக்கிறது. கோபமா? ஏன் தெரியுமா? என் மீது உனக்கு கோபமா? என்ன கோபம்? நீ என்னையா வேலை செய்கின்றாய்? நீ செய்யும் வேலை எனக்கு பிடிக்கவில்லை. வேலை நாட்டு மறுப்பு பிடிக்கலையா? நம்பி போன மாதிரி என்ன நடந்தது? நம் நாட்டிலே விதிமுறை என்ன? பஞ்சமில்லாத நாடு நம் நாடு. பஞ்சமில்லாத நாட்டிலே வியாபாரிகள் யாரும் வரக்கூடாது என்று பலகையில் எழுதியிருக்கின்றது அல்லவா? நாம பேட்டி முன்பாக கோட்டை முன்பாக அறிவிப்பு பலகையில் இருக்கிறதா இல்லையா? ஏது பட்டு வருது கட்டி இருக்கிறது. பட்டையை கட்டி வச்சுக்கிறியா? ஆமா கட்டி இருக்கீங்களா இல்லையா? எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன யாரோ ஒருவன் யாரோ ஒருவன் பொய்திக நேரத்திலே விலகோ விலகு பிரபு விலகு அடக்கு அடக்கு பூஜையே கட்டிவிட்டது. பூஜை கிடைத்து விட்டானா? நம் நாட்டிலேவா? அப்பேற்பட்ட விதகனை நீ எப்படி உள்ள விட்ட? எங்க ராஜா கோவராலும் பண்ணிக்கிட்டோம். எங்க அரசு ஏன் போனிக்கிறான்னா அவன் தம்பி இப்பதான் வந்து போனோம். அவன் அங்க போய் கொதிச்சுன்னா பதிக்கு கொதிக்கிறாங்க. நம்பி வந்தானா? உன் தம்பியா? நம்பி வந்தானா? ராஜா ராஜா கூட இருந்தாரா? தம்பி அடிக்க முடியாது. என்ன வணக்கம் எப்படி வணக்கம் எப்படி கொடுக்கணும்? வந்த உடனே பணிவு இருக்கணும். அவன் தெரியும். வணங்குமா வணங்குமா ரவுடி ரவுடி வணங்குமா? அவன் அடிக்க முடியாதுன்றா. அடிக்க முடியாதா? அடி தூக்கு கை அவன் செத்து மூட்டு ஒரு பொண்ணு இருந்து குடுறானா? அதான் குத்தம் பொண்ணு என்ன ஆச்சு? அடி வந்தா வீட்டு தெரியல போயிருக்கேன். அவன் எழுதி சொல்ல மாட்டான். அண்ணத்தான் செல்போன்லயே அடிப்பாச்சு. எல்லாரும் கேடுகள் மொத்த பேருமே உலகம் முழுக்க ஏண்டா நம்ம தெருக்கூத்து சங்கமத்திற்கு 75 லட்சம் பேர் பாக்குறாங்களாம். 10 பேருமே தெரிஞ்சு போயிடுற ஒரே நிமிஷத்துலப்பா. தெரியுமா?
கஷ்டம். இப்படியா கஷ்டத்தோடு வந்திருக்கிறான் வந்துகிறான்னு நினைக்கிறேன். ஆகையால் நாங்கள் சென்று நான் விடுவேனா? என்ன செய்வேன் தெரியுமா? போயிட்டு கூப்பிட்டவன் நானும் கூப்பிட்டுவன் பாவத்தோடு இருக்கிறோம். போதுன்றான் அதெல்லாம் வருவாங்க. மந்திரியாரு மந்திரியாரு எந்த தம்பிக்கு வரக்கூட நீங்க சென்று சென்று அந்த வீரர்களை கண்டு பக்குவமாக பேச வேண்டும். என்ன வரக்கூடாது. அப்பேற்பட்ட வீரர் அவனை அடி அடி அடிச்சு சிகை பிடித்து இழுத்து வருகிறேன். அடிக்கிற அடிக்கிற அடியில அவன் கொடலிய நட ஏரியா காதல். என் மந்திரியா பேர் தெரியுமா? நான் பேரு உக்கிரம் என்றால் பானுனா சூரியன். பாவமான சூரியனை போல் அவனை சுட்டரித்து விடுவேன். என்பது ஒரு குரங்கு. அப்ப யாரு குரங்கு? யாரு குரங்கு? யார குரங்கு? அவன் சொல்லுவது ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன். இவர் போய் அந்த விரகனை அடித்து அடித்து பிடித்து பிடித்து என் மந்திரி தெரியும் ரொம்ப பாவங்க அவங்க அச்சு அடியில ரத்தம் வந்துடும். ஒரே குத்துதான் வார வேகத்துல ஒரே சீட்டு அடி கிடையாது பத்தியா? ஒரு சீட்டி தான் தப்பு கிடையாது. இவர் போய் அடிக்கலாம் பிடிக்கலாம் தப்பு கிடையாது. இப்ப இந்த ஊர் என்ன ஊரு? ரெண்டாவது வருஷம் வந்துக்கிறேன். இப்போ 8 வருஷமா வரையாங்க. ரெண்டாவது வருஷம் வந்துக்கிற கம்பெனி கட்டி என்ன ஊரு? 2 இழுச்சி வந்தாச்சு, பிஸ்கட் வந்தாச்சு. என்ன ஊரு? என்ன ஊரு? திருவிழா நடக்கிற திரௌபதி அம்மனுக்கு சரியா? இந்த திரௌபதி அம்மன் திருவிழா பார்க்கறதுக்கு ஊர் ஜனம் வராங்க. எல்லா ஊர் மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி முன்னாடி போன மாதிரி சாமி அலங்காரம் போகும்போது கொஞ்சம் அதிகமா ஆயிட்டு தண்ணி அதிகமா சாப்பிட்டு இருப்பான். சரி மதுபானம் அதிகமா சாப்பிட்டு டான்ஸ் ஆடுறத சண்டை வந்துடும். சரி சண்டை வந்து அப்படிச்சியா குடிச்சுடு ஊராளு 4 உத குத்து அறியாத பசங்க பெரிய செய்யலாம் உத குத்து இஷ்டமாய் போட்டாங்கன்னா ரோட்ல ரோட்டு போறாங்க. இவன் என்ன பண்ணா நாளைக்கு போவான். நாளைக்கு மறுநாள் தூசி மாவட்ட பக்கமா போய் அவரு போவான். ஆனா பாங்க பல ஊருக்கு ஆனா அது மாதிரி தர்மபுரம் ஊருக்கு நான் கொஞ்சம் அதிகமா எப்படி ஆடா அந்த ஊர் தலைவரும் கேட்கல நாட்டாம்காரங்க கேட்கல பெதுனுக்காரங்க கேட்கலப்பா என்ன பிடிச்சி அடிச்சு வச்சு அமிச்சாங்களாப்பா. யாரு கெட்ட பேரு? ஊருக்கு அடிச்சவனுக்கு கிடையாது தலைவனுக்கு தான் கெட்ட பேரு. தலைவர் கெட்ட பேரு. அதுவே கொஞ்சம் அதிகமா சண்டை பிடிச்சு வரும்போது ஊர் தலைவரா படுத்துக்கார போய் நம்ம பையன் கை வைக்கிறேன். கையை வைக்கிறேன். நம்ம ஊர் பையனா பக்கத்து பையனா தெரிஞ்சு பையனா விடுப்பா ஏதோ கொஞ்சம் அதிகமா போச்சு. அதிகமா போயிடமா பாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா பக்கமா தள்ளி அனுப்பணும். நாளைக்கு என்ன சொல்லுவா அந்த ஊருக்கு போனோம். நல்ல ஊருப்பா. சரியான ஊருப்பா. தலைவர் சரியான ஆளுப்பா. தலைவர் நல்ல தலைவர். சரியான ஆளுப்பா. நல்லா படுத்துருக்கா. பிரச்சனை வர போட முன்னாடி
தலைவனும் முன்ன நின்னு நீ அது மாதிரி இப்ப போய் விரையில அடித்தால் அடித்தா கெட்ட பேரு யாருக்கு உங்களுக்கு தாங்க. நான் இந்த மந்திரியே எப்படி இருக்குது ராஜாவுன்னா எப்படி இருக்கு? ராஜா இன்னும் மோசமான வாழ்வுது ஆமாங்க. மோசமான அப்படின்னு கெட்ட பேர் உங்களால தவறு. ஒன்னு அடிச்சிருப்பா வந்ததுல இருந்து அதோ நீ நீ ஒன்னு அடிச்சிருப்பாளா அடிப்பா நீ ஒரு அடினா மந்திரி நான் அடிச்சிருக்க மாட்டோம் ஒரு ஜாக்கெட் ஒரு அடினா ஒன்னு அடிச்சிருப்பா. அடிச்சிருக்க மாட்டோம் டேய், ஓ மற்றவங்களை அடித்து நாங்க பாக்குறாங்க கிடையாது. அடிச்சு பேர் நம்ம பயன்படுது அதே தான். நாங்க அடிச்சாரா பேர் எடுப்போம். ஐயோ நான் அடிச்சு பேர் நம்ம தலைவர் நான் அடிச்சு அடி மணி. எனக்கு தெரியும். அடிக்காமலே பேர் எடுப்போம் மன்னா அதே மாதிரி அவளை நிக்கால் அடிக்கூடாது எப்படி அடிக்கூடாது என் ஊர்ல இந்த தான் அமலம் பண்ணிருந்தான். என்ன சொன்னா போற வரலாம் இது போட்டு அடிச்சிருந்தான். ஒரு வாரமா நான் கூத்து வந்துட்டு பாரு. ஒரு வாரம் கழிச்சு போனா அவங்க பாடு தூள் மாட்டி சேர்த்துட்டான். பாடி அந்த தூள் மாட்டி சேர்த்துட்டாங்க. நாட்டில பணம் போட்டு ரொம்ப நாள் மேல் நாள் மாற அடிச்சு. சரி கூட்டியா எப்போ இப்ப எதுக்கு சொல்லுவார் இந்த கதையை இப்ப நான் உன்னை அடிக்கிறோம், அதனால நாங்களும் என்ன கேதி ஆயிடுமோ. சென்று பக்குமாயிக்கணும் மன்னா நம் நாட்டில எப்படி விறகு வைக்கலாம் அவன் அடியாட்டி நடித்து நம்ம அடிச்சு தானே நடந்துக்கோங்க அதான் தப்பு. பக்குமா பேச என்ன செய்தால் மோது போர் செய்யக்கூடாது வக்கிர செய்தாலும் பாதி பண்ணிவாங்க. அடிக்கிறேன் பார் வதிக்கிறேன் பார் பக்குவ வாயிலாம் சண்டை பண்ணணும் உனக்கு இப்பொழுது பாடி தலைமையை மாற்றி படத்தளபதி பதிவு உனக்கு ஓ பதவி உயிரு. என்ன படை என்ன பாடு? பூனைப்படை என்ன தெரியும்? ஏய் அவருக்கு கோவம் வரும்போதுல வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா டேய் பூனை மாதிரியே இல்லையாடா பூனை கடிக்கு வந்துட்டு விடு. அப்படிதாங்க தான். ஏய், அவனை கோபத்தோடு அடிக்கும் போது அடிக்கும் போது அடிக்கும் போது அடிக்கும் போது அடிக்கும் போது நீ ஏன் சொல்ற? சரியா கட்டத்தான் இல்லை. ஏய் மந்திரி ரொம்ப கோவம் ரசிச்சு போறாரு அது வந்து வரீங்க டேய், திரும்ப பாருடா. எங்க இருக்கிறார்? அந்த வந்து விடு.